செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் இவ்வளோ அழகாகிறீங்க? ஒரு பெரிய பைலட் மாதிரி இருக்கிறீங்க. பைலட் தாத்தாவே. ஆமாவா செல்வங்களே? நான் பைலட் இல்லை. ஓகே தாத்தா, உங்களை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. பைலட் மாதிரி இருக்கிறீங்க. ஆமாம் செல்வங்களே. ஓகே, நன்றி. பாருங்கள், என்னை இந்த பைலட் வடிவத்தில் இருக்கிறீங்க, உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியுறீங்கன்னு சொல்கிறீங்களே, அது உங்களுடைய அதிலிருந்து உங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது எனக்கு தெரியுது. ஒருத்தர் மீது அதிக ஆசை, அன்பு இருந்தால் எல்லாருமே அழகாக தெரிவார்கள். அவர் பேசுவதெல்லாம் நன்றாகவே தெரியும். அந்த நிலையில் நீங்கள் என்னை புகழ்ந்து பாராட்டுகிறீர்கள். நன்றி. ஓகே. செல்வங்களே, நம்ம ஜபம் செய்யும்போது மாதாவுக்காக ஒரு ஜபம் இருக்குது. தேவத்தாய் தேவமாதாவின் பேரில் ஒரு ஜபம் இருக்குது. எப்படின்னா, இப்போது நம்ம அந்த ஜபத்தை தான் சொல்கிறோம். அப்படி தான், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். நம்ம மாதாவை பற்றி ஜபம் செய்கிறோம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது, சிறு வயதில் இருக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவார்கள். அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை பாட்டாக கூட பாடுவார்கள். எப்படி என்றால், பிரிய தர்த்த பூரணே மரியாய வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர் பெற்றவளும் நீரே, உம் திருவயிற்றின் கனியாம் இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவராம். அப்படி என்று நாங்கள் ஜெபிப்போம். அது எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. அதை உங்கள்கிட்ட அந்த ஜபத்தை பாட்டாக நாங்கள் பாடுவோம். அதை அப்படியே பாடி காட்டினேன். எப்படி? அருள் நிறைந்த மரியே வாழ்கன்னு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது பிரிய தர்த்த பூரன்னு அப்படின்னு பாட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோங்க. பிரிய தர்த்த பூரன்னு மரியாய வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர் பெற்றவளும் நீரே, உம் திருவயிற்றின் கனியாம் இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவராம். அப்படி என்று அந்த பாட்டு எனக்கு ஜபம் ஞாபகத்துக்கு வந்தது. நான் எனக்கு தெரிஞ்சது, மனசில் வந்தது உங்கள்கிட்ட அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் இல்லையா? அதனால் அந்த நாங்கள் அப்போது எப்படி ஜபம் செய்வோன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லி காட்டினேன், பாடி காட்டினேன். சரியா தாத்தா? அந்த பாட்டை எப்படி தாத்தா ஞாபகம் வச்சுருக்கிறீங்களோ, அந்த டியூன் எல்லாம் எல்லாம் ஞாபகம் வச்சுன்னு இருக்கிறேன். ஓகே செல்வங்களே, அடுத்த வீடியோவில்
வேறு ஏதாவது பற்றி பேசலாம். வணக்கம்.